கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. முகந்தரியாங்குப்பம் கிராம ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்ட வேண்டுமென புவனகிரி அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவனிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டிய புதிய 2 வகுப்பறைகளை அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், கிராம மக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிள்ளையாநத்தத்தில் புனித தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரம் முழங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்ட குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மிதமான மழை பெய்தது. அந்தியூர், அம்மாபேட்டை, தவிட்டுப்பாளையம், பிரம்மதேசம், வெள்ளித்திருப்பூர், எண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்த குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பராமரிப்பு இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக பயணிகள் நிழற்குடை மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எஸ்விபுரம் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு பொது போக்குவரத்தில் சென்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கு உள்ள பயணிகள் நிழற்குடை பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்து காணப்படுவதால் பயணிகள் அதனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக விரோதிகள் ஆக்கிரமித்துள்ள இந்த நிழற்குடையை விடியா ஸ்டாலின் அரசு சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கோடை சாகுபடிக்கு வடகரை வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காவிரி கரையோரம் தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும் காலங்களில் அந்த தண்ணீரை ஐயாற்றுடன் இணைத்து ஏரிகளை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பலமுறை கோரிக்கை வைத்தாலும் விடியாதிமுக அரசு நிர்வாகம் அலட்சியமாக உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் நின்ற காரில் துர்நாற்றம் வீசுவது அறிந்து பொதுமக்கள் தகவல் அளித்ததில் 2 நாட்களாக ஒரே இடத்தில் நின்ற காரின் கதவுகளை உடைத்த அழுகிய ஆண் சடலம் மீட்கப்பட்டது. காரில் இருந்த அலைபேசி எண்களை வைத்து விசாரணை செய்ததில் காயார் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் குடிபோதையில் ஏசியை ஆன் செய்து தூங்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருப்பது தெரியவந்துள்ளது.